நான் தான் ஓம்காரம். எந்த லோகத்தைச் சேர்ந்த ஜீவன்கள் ஆனாலும் பூமி, ஆகாயம் அல்லது பாதாளம் அவைகள் எனது ஸ்பரிசத்தை உணர்ந்து கொள்கின்றன. ஏனென்றால் சில சமயம் நான் மலையில் உள்ள அமைதியாவே, சில சமயம் பறவைகளின் இரைச்சல், சில சமயம் வீரர்களின் எக்காலமாவே. நான் தான் ஓம்காரம். ஜீவராசிகள் பல தெய்வங்கள் தேவிகளை பூஜை, ஆராதனை, தவம் மற்றும் ஜபம் போன்றவற்றை செய்து சித்தி, வெற்றி மற்றும் நன்மைகளை அடைய அனுதினமும் காலையிலும் மாலையிலும் முயற்சி செய்து வருகின்றன. ஆயினும் அனைவருக்குமே இந்த நற்பலன்கள் கிடைப்பதில்லை. பலர் லட்சியம் நிறைவேறாது துவண்டு போய்விடுகின்றனர். ஆனால் சாம்பலை பூசிய பரம்பொருளின் விஷயத்தில் அவ்வாறு நடப்பதில்லை. இந்த சாம்பலை பூசிய சிவனின் திருவடிகளை சரணடைந்தவர் அனைவருக்கும் அருள் கிடைக்காமல் இருப்பதில்லை. தேவர், அரக்கர், மனிதர் எவரானாலும் இவர் முன் வேண்டி நின்றால் அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் மகாதேவன் வரம் அளிப்பதில் மிகவும் மகிழ்கிறார். பூதகணத்தின் நாயகன் வரத்தை அளிப்பதில்லை, பொழிகின்றார். மன்னவர் வாழ்க. சேனாதிபதியே, யாரை சிறைப்பிடித்துள்ளாய்? மகாராஜா, இவன் ஒரு மீனவன். இவன் கணையாடியை களவாடினான். இந்த கணையாடியை எங்கிருந்து திருடினான் என்று இவன் கூற மறுக்கிறான். இந்த மதிப்புள்ள பொருளை விற்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது இவனை பிடித்து வந்தேன். என்ன சொல்கிறாய்? சேனாதிபதி கூறுவது உண்மையா? இல்ல மகாராஜா, இது உண்மை இல்லை. இவர் சொல்றது அம்பட்டும் போய். நான் திருட இல்லை மகாராஜா, நான் திருட இல்லை. நான் ஒரு மீனவன் தான். மீன் பிடிச்சு அதை வைத்து என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க மகாராஜா. இவ்வளவு விலை மதிப்புள்ள கணையாழி உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? மீன் வயிற்றிலிருந்து கிடைச்சது மகாராஜா. உங்க பிராண சத்தியமா சொல்றேன், இந்த மோதிரத்தை நான் எங்க இருந்து திருடவே இல்லை. மீன் வயிற்று அறுத்தப்ப இந்த மோதிரம் கிடைச்சது மகாராஜா. மீன் இத ஒருவேளை முழுங்கி இருக்கலாம். சேனாதிபதியே, மகாராஜா, அந்த கணையாழியை கொடு. இந்தாருங்க மகாராஜா. மாபெரும் தீமை செய்தேன். குற்றமற்ற கர்ப்பவதியான சகுந்தலையை நிராகரித்த மாபெரும் பாவத்தை செய்துவிட்டேன். மாபெரும் பாவத்தை செய்துவிட்டேன். மாபெரும் பாவத்தை செய்துவிட்டேன். சென்னைகளே, விரைவில் கண்வரிஷியின் ஆசிரமம் சென்று சகுந்தலையை மரியாதையுடன் இங்கு அழைத்து வாருங்கள். ஆணை. மகாராஜா, இவனை என்ன செய்வது? இவன் குற்றமற்றவன். இவன் கள்வன் அல்ல. இவன் நமக்கு உதவி செய்துள்ளான். இவன் சகுந்தலையை பற்றி நினைவுபடுத்தி எனக்கு உதவி செய்துள்ளான். சேனாதிபதி மகாராஜா, இவனுக்கு தகுந்த பரிசுகளை அளித்து மரியாதையுடன் அனுப்பி வையுங்கள். தங்கள் ஆணை மகாராஜா. நன்றி மகாராஜா. வர சகுந்தலை. ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நாரதா, பல வருடங்களுக்கு பிறகு கைலைக்கு வந்துள்ளாய். மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் எனக்கு ஏற்படுகிறது. பிரபு, நான் தங்களை பல முறை தரிசித்து விட்டு சென்றிருக்கின்றேன். ஆனால் தங்களது ஆழ்ந்த தியானம் முடிவதே இல்லை. இன்று தங்களது தரிசனத்திற்கு நன்றி. உனது மனதில் எழுந்துள்ள கேள்வியை நான் அறிந்து கொண்டேன் நாரதா. உனது மனதில் மேனகை விஸ்வாமித்திரன் மகள் சகுந்தலையை பற்றி சந்தேகம் எழுந்துள்ளது. ஆம் பிரபு. சகுந்தலைக்கு துர்வாசரின் சாபத்திலிருந்து விடுதலை எப்போது? சகுந்தலையின் துன்பம் அனைத்தும் விரைவில் விலகிவிடும். அவளது மகன் குமாரனாக வளர்ந்து விட்டான். இப்போது அஸ்தினாபுர அரசன் துஷ்யந்தன் தேவாசுர யுத்தத்தில் வெற்றியுடன் திரும்புகையில் பேதை சகுந்தலையின் துன்பங்கள் விலகிவிடும். நாராயண நாராயண. பரம்பொருளே, தங்களது திருவிளையாடலை நான் என்னவென்று சொல்வது? நன்றி. கீழே இறங்கு சர்வதமனா, கீழே இறங்கு. பேச்சை கேள் சர்வதமனா, கேள். இவன் என்ன செய்கிறான்? கீழே இறங்கு சர்வதமனா, என் பேச்சை கேள். இந்த பிராணிகள் கோபப்பட்டு நம்ம எல்லாம் தாக்கிவிடும். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் தானே அமர்ந்துள்ளேன், இது அமைதியாகத்தானே இருக்கிறது. இந்த கொடிய பிராணிகள் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். நீ இங்கு வந்து விடு. இங்கு வா. வரமாட்டேன். இங்கு அமர்ந்தால் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. நீங்கள் என்னை ஏன் கூப்பிடுகிறீர்கள்? சர்வதமனா, புரிந்து கொள்ள முயற்சி செய். இல்லை இல்லை இல்லை. இந்த பயமறியா பாலகன் யார்? இவன் சர்வதமனன், தேவி சகுந்தலையின் மகன். சர்வதமனா, எங்கிருக்கிறாய் மகனே? அம்மா அம்மா அம்மா. என்னை மன்னித்து விடு தேவி சகுந்தலை. என் தவறுக்கு இன்று வரை பிராயச்சித்தம் செய்கிறேன். தயவு செய்து என்னை நீ மன்னித்தாக வேண்டும். மகனே, உனது தந்தைக்கு வணக்கம் செலுத்து. வணக்கம் தந்தையே. உனது பரீட்சை முடிந்து விட்டது சகுந்தலா. விதி எழுதி வைத்த எழுத்தின்படி நீ இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. எனது சாபம் ஒரு கருவி மட்டும்தான். இன்னொரு உண்மையும் உள்ளது மகரிஷியே. இவர்கள் துன்பம் அனுபவித்த பிறகு ஆனந்தமானது இவர்கள் வாழ்வில் தாண்டவமாடுகிறது. இன்று முதல் உனது மகன் சர்வதமனன் பரதன் என்று புகழ் பெறுவான். இந்த பெரிய நாட்டிற்கே சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்வான். தங்களது ஆசீர்வாதம் பலிக்க வேண்டும். நன்மையே உண்டாகும். நீடூழி வாழ்க. வா செல்வோம். மகாராஜா துஷ்யந்தன் மற்றும் சகுந்தலையின் இணைப்பு, அவரது மகனுக்கு ரிஷிகளின் ஆசீர்வாதம், இவைகள் அனைத்தும் நடந்து முடிந்ததற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் தான். காலச்சக்கரம் சுழன்றது. இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடந்தன. ஜகத்தை காக்கும் நாதன் ஸ்ரீஹரி விஷ்ணு தியானத்தில் பலகாலம் மூழ்கியிருந்த பிறகும் கூட சிவன் மற்றும் பிரம்மாவின் உதவியால் நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரியாத செய்தியே இல்லை. அப்போதுதான் விஷ்ணுவின் பக்தர் நாரதர்
செய்தி மற்றும் விஷயங்களை தேடிக்கொண்டு பிரச்சனைகளுக்கு விடையறிய வைகுண்டத்திற்கு வருகிறார். நாராயண ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் தாய் லட்சுமிக்கு நாரதனின் வணக்கம். நாரதா, நான் உன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன். ஸ்ரீஹரி, நான் கூட பேசப்படுகிறேனா என்ன? இந்த மாபெரும் ஜகத்தில் உனது கலகம் இருக்கிறதே, அதுதான். நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, தாங்கள் தியானத்தில் மூழ்கி இருந்தால் என்னை பற்றி யோசிப்பீர்களா என்ன? தாயே, இறைவன் பரம்பொருள் சிவனைப் போல ஸ்ரீஹரி விஷ்ணுவும் கூட தியானத்தில் மூழ்கி இருக்கும் வழக்கத்தை மெல்ல மெல்ல பெற்று வருகின்றார். ஜெகத்தை காக்கும் நாதன் இவ்வாறு தியானத்தில் மூழ்கி இருந்தால் இந்த ஜெகத்தை வழிநடத்துபவர் யாராக இருக்க முடியும்? இந்த ஜகத்தின் நடப்புகள் என்ன ஆயிற்று? எல்லாம் சரியாக தம் இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே. நீயே சிறிது யோசி, பிறகு கூறு. இத்தனை நாளாக ஏன் செய்தி கொண்டு வரவில்லை? செய்தி எதுவுமே இல்லை. எவ்வாறு கொண்டு வருவது? அதாவது நான் கூற வந்ததைத்தான் நீயும் கூறுகிறாயா? ஜகத்தின் நடப்புகள் சரியாக நடக்கின்றனவா? ஆம் பிரபு, அவ்வாறுதானே. தேவர், அரக்கர், மனிதர் அனைவரும் தமது செயல்களை, கடமைகளை செய்கிறார்களே. அவ்வாறு இருந்தால் உனது சொல்லிலேயே செய்தி ஒன்று இருக்கிறது. அதாவது பொய் வெளிப்படுகிறது. எல்லா இடத்திலும் அமைதி இருக்கிறது என்று கூறுவது பொய். புரியவில்லை பிரபு, புரியவில்லை. தங்களது சுதர்சன சக்கரத்தை போலவே தங்களது பேச்சும் கூட மிகவும் சுற்றி வருகிறதே. சமிக்ஞையை புரிந்து கொள்வதில் நாரதனுக்கு சாமர்த்தியம் இல்லை எனில் ஜகத்தில் சமிக்ஞையை புரிந்து கொள்வதில் யாருக்கு சாமர்த்தியம் இருக்கும்? என்ன செய்வது பிரபு? தங்களது சமிக்ஞைகள் கூட தங்களது இந்த கதையை விட கனமாக இருக்கிறதே. தாங்கள் தெளிவாக மென்மையாக கூறுவது அனைத்துமே என்னுடைய அறிவுக்கு எட்டிவிடுகிறது. நாரதா, உனது பார்வை என் தோள்களில் உள்ளது. ஆயினும் இதுவரை எனது சமிக்ஞையை நீ புரிந்து கொள்ளவில்லையே. இப்போதுதானே கூறினாய், தேவர், அரக்கர், மனிதர் அனைவரும் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள் என்று. இதற்கு முன் என்ன கூறினாய்? செய்தி எதுவும் இல்லை என்றாய். இரண்டும் உண்மைதானே? இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது நாரதா. தேவரும் மனிதரும் தமது கடமைகளை செய்தார்கள் என்றால் அப்போது ஜகத்தில் அமைதி நிலவும். இந்த நிலைமையில் செய்திகள் எதுவும் இருக்காது. ஆனால் ஹிம்சை, கொடுமை, அக்கிரமம், பாவச் செயல்களை செய்கின்ற அரக்கர்கள் இருந்தால் ஜகத்தில் எவ்வாறு அமைதி நிலவும் நாரதா? நாராயண நாராயண. அரக்கர்கள் தமது கடமையை செய்கின்றார்கள் என்று நான் தான் கூறினேன். நாரதா, மீண்டும் யோசி. முதலில் ஒன்றை யோசி. அரக்கரின் கடமைதான் என்ன? நாராயண நாராயண. அரக்கரது கடமையை பற்றி அறியாதவர் யார் தாயே? இப்பொழுதுதானே ஸ்ரீஹரி கூறினார். மற்றவரை கொடுமைப்படுத்துவது, அவர்களது சொத்தை அபகரிப்பது, குற்றமற்றவரை கொல்வது, இதுதானே அரக்கர்கள் செய்கின்ற கடமைகள். அவர் தம்முடைய கடமைகளை செய்து வருகிறார்கள். ஆம், செய்கிறார்கள். செய்யட்டுமே. இல்லை இல்லை இல்லை, என்ன செய்கிறார்களே? அதாவது ஜகத்தில் அமைதி இல்லை. ஆம் தாயே, தாங்கள் கூறுவதுதான் சரி. அமைதி இல்லைதான். இந்த ஜகத்தில் அமைதி இல்லாத போது ஒவ்வொரு கணமும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்க வேண்டுமே நாரதா? ஆம் பிரபு, அவ்வாறுதான் இருக்க வேண்டும். பிறகு கூறு, என்ன செய்தி? நாராயண நாராயண. பிரபு, தாங்கள் சுதர்சன சக்கரத்தை ஏவுபவர் என்று இந்த ஜகத்திற்கே தெரியும். ஆனால் வார்த்தை கணையை ஏவுபவர் என்று இன்றுதான் நான் அறிந்து கொண்டேன். தாங்களும் அன்னை லட்சுமியும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு மறுபடியும் தொடங்கிய இடத்திற்கே வரச் செய்து விட்டீர்களே. செய்தி என்னவென்று கேட்கிறீர்கள். சொல், என்ன செய்தி உள்ளது? பிரபு பிரபு பிரபு, ஏன் இவ்வாறு என்னை துருவி துருவி கேட்கிறீர்கள்? அரக்கர்களை பற்றி எந்த ஒரு செய்தியுமே இல்லை. இப்போது அவர்கள் தனிமையான ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கிறார்கள். பிறகு நீ தேடு, அவர்கள் எங்கு ஓய்வெடுக்கிறார்கள் என்று பார். நானா?
நான் போய் கண்டுபிடிக்க வேண்டுமா? பிரபு, தங்களுக்கு என் மீது என்ன கோபம்? பிரபு, அவர்கள் என்னை ஏதாவது செய்து விட்டால், புசித்து விட்டால் எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கூறுங்கள். பிரபு, நான் என்ன தவறு செய்து விட்டேன்? ஏன் இந்த மாபெரும் தண்டனையை தாங்கள் எனக்கு அளிக்கின்றீர்கள்? பிரபு, அதோடு அவர்கள் இருக்கும் இடம்தான் தங்களுக்கு தெரியும் அல்லவா? பிறகு தாங்களே கூறுங்கள், அவர்கள் எங்கிருக்கின்றார்கள்? இல்லை நாரதா, நீ தேடு அல்லது தேடாதே, நான் உனக்கு கூற மாட்டேன். அவர்கள் எங்கு என்ன செய்கிறார்கள் என்று எப்படி தெரிந்து கொள்வது? நிச்சயம் உனக்கு தெரியும். ஏனெனில் கொடுமைகளை அவர்கள் நிச்சயம் செய்வார்கள். பொறுத்திருந்து பார். தாயே, பரம்பொருளின் தியானம் கலைவதாகவே தெரியவில்லை. பிரபு ஆணையிட்டுள்ளார். இப்பொழுது அவரது தியானம் கலையும் போது புத்தம் புதிய திருநீர் கொண்டு வர கூறினார். நான் எப்படி கொண்டு வருவது? தியானம் கலைந்தால்தானே தர முடியும். தியானம் கலைந்த பிறகு எங்கிருந்து கொண்டு வருவாய்? மயானத்திலிருந்து கொண்டு வருவேன். தியானம் கலைந்த பிறகு நீ கொண்டு வர சென்றால் அதிக நேரமாகும். தாமதமானால் பரம்பொருள் கோபம் கூட கொள்ளலாம். பிறகு நான் என்ன செய்வது தாயே? உடனே சென்று புது சாம்பலை கொண்டு வா. பரம்பொருளின் நாணியை நீ நிறைவேற்றிவிடு. உனக்கு நினைவிருக்கிறதா? இந்த நாளில்தான் மகாகாளேஸ்வர ஜோதிர்லிங்கம் அமைய பெற்றது. பரம்பொருளும் தன்னுடைய சரீரத்தில் திருநீரை பூசிக்கொண்டார். இப்போது நீ விரைவில் செல், தாமதம் செய்யாதே. தங்கள் ஆணை தாயே. जय जय शिव शंकरा, जय जय परमेश्वरा, जय जय शिव शंकरा, जय जय परमेश्वरा, जय जय शिव शंकरा, जय जय परमेश्वरा. சாம்பல் கொண்டு வந்தாயா நந்தி? கொண்டு வந்தேன். ஆனால் இதை கொண்டு வருவதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. சரிதான். இப்பொழுது தேவி பார்வதிக்கு சேவை செய். இப்பொழுது உன்னுடைய சேவை அவளுக்கு மிகவும் அவசியம். தங்களது ஆணை பரம்பொருளே. இந்த சேவகனுக்கு தாங்களிடம் கட்டளை என்ன பரமேஸ்வரா? ஏ அசுரனே, நீ பஸ்மத்திலிருந்து தோன்றியுள்ளாய். அதனால் உனது பெயர் பஸ்மாசுரன் ஆனது. நீ எனக்கு தினமும் புதிய சாம்பலை கொண்டு வருவதற்காக தோன்றியுள்ளாய். செய்வேன் சுவாமி பரமேஸ்வரா, நிச்சயம் செய்வேன். ஆயினும் இக்காரியம் மிகவும் எளியது. எனக்கு பெரிய செயல் ஒன்றை கூறுங்கள். முதலில் இந்த சிறிய செயலை வெற்றிகரமாக முடித்து வா. பிறகு உயர்ந்த பெரிய காரியத்தை தருகிறேன். தாங்களிட்ட ஆணைப்படியே
நான் நடந்து கொள்வேன். என் பரமேஸ்வரா, தாங்கள் எனக்கு பஸ்மாசுரன் என்று பெயரிட்டீர்கள், என்னை அசுரன் என்றும் கூறினீர்கள். அப்படி என்றால் நான் அசுரனா? இப்போது எனது நாவால் உன்னை அசுரன் என்று அழைத்தேன். அப்படி என்றால் நீ அசுரனாகிறாய். நீ தேவன், அரக்கன், மனிதன், சிவகணம் என்று எதுவாயினும் அந்த பெயரிட்டுத்தான் அழைத்திருப்பேன். ஆதலால் நீ அசுரனாகவே ஆகிறாய். இப்போது சென்று எனக்காக சாம்பலை கொண்டு வா. தங்கள் ஆணை மகாதேவா. இங்கு எங்கும் மயானமே தென்படவில்லையே. பிறகு எப்படி இறைவனுக்காக சாம்பலை நான் எடுத்துச் செல்வேன்? கேளுங்கள், இங்கு அருகில் எங்காவது மயானம் இருக்கிறதா? மயானமா? அங்க நீ என்ன செய்வாய்? எனக்கு சாம்பல் தேவைப்படுகிறது. சாம்பலா? யார் நீ? எதற்காக சாம்பல் தேவை? அதை கொண்டு நீ என்ன செய்வாய்? நான் தான் பஸ்மாசுரன். எனது இறைவன் சிவனுக்காக சாம்பல் தேவைப்படுகிறது. அதை தேடி வந்தேன். அப்படி என்றால் நீ அரக்கனா? நீ எங்களைச் சேர்ந்தவன் என்று சொல். ஆமாம், நான் அரக்கன், நீங்களும் அரக்கர்கள். பிறகு நான் உங்களை சேர்ந்தவன் தானே. இதனால் யாருக்கு என்ன லாபம் உண்டாகும்? லாபமா? என்ன லாபம்? பார் பஸ்மாசுரா, நாம் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள். ஆயினும் இப்போது மிகுந்த துன்பத்தில் இருக்கிறோம். நமது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. வாழ்க்கையில் துன்பப்படுகிறோம். துன்பமா? ஏன் இந்த துன்பம்? யாகம் செய்கின்றவர்களின் சக்தியானது அதிகரிக்கின்றதே. அதனால் யாகசீலர்களின் சக்தி அதிகரிப்பதால் நாம் அவர்களிடம் செல்ல முடியாது. ஆகையால் நம் அரக்க சக்தி அழிகின்றது. தேவர்கள், ரிஷிமுனிவர்கள் மற்றும் மனிதர்கள் தர்மத்தையும் நீதியும் மதித்து அதை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நமது தந்திரம், மாயம், அக்கிரமம், கோபம் எல்லாம் வீணாகி போகிறது. ஆகையால் நம் குலத்தோர் குகையில் மறைந்து வாழ வேண்டியிருக்கிறது. எமக்கு உண்ண உணவு கூட கிடைப்பதில்லை. வனத்தில் கிடைப்பதை உண்டு நாங்கள் வாழ்கின்றோம். நாங்கள் இதை மட்டும் உண்டு எத்தனை நாள் வாழ முடியும்? நாம் மிருகம் அல்லவே. இந்த வனத்திலேயே வாழ்க்கையை நடத்திவிட முடியுமா? போதும் போதும் எனது நண்பர்களே, போதும். இதற்கு மேலும் உங்களது கதையை நான் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஏதாவது ஒரு வழி செய்து எங்களை துன்பத்திலிருந்து விடுவி. கூறுங்கள் நண்பர்களே, இந்த பஸ்மாசுரன் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமான் உனது கடவுள்தானே? ஆம், சரிதான். அவர் மாபெரும் தெய்வம் அல்லவா? இஜகத்தில் அவரை விட பெரும் தெய்வம் வேறு எவருமே கிடையாது. இந்த ஜகமே அதைத்தான் கூறுகிறது. தேவர், அரக்கர், மனிதர் அனைவரும் இதை ஏற்கிறார்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நீ அவரிடம் ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு வா. அதனால் மனிதரிடமும் தேவர்களிடமும் பயம் பரவ வேண்டும். அதனால் என்ன ஆகும்? அதனால் நீ வெற்றி பெறுவாய். நாமும் பயமின்றி இருப்போம். நான் வெற்றி பெறுவேனா? நீங்கள் பயமின்றி இருப்பீர்களா? அது எவ்வாறு? உனது சுவாமி சிவபெருமானின் வரத்தை பெற்று நீ வெற்றி பெறுவாய். வரம் பெற்றதும் நீ பெரிய சக்திசாலி ஆகி விடுவாய். பிறகு நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னை அரக்க சாம்ராட்டாக்குவோம். பிறகு நாங்கள் உனது சேனைகளாகி விடுவோம். நீங்கள் எனது சேனைகள், நான் உங்களது அரசன், பெரிய அரசன். ஆவேன்.
நிச்சயமாக ஆவேன். நான் அரக்க சாம்ராட் ஆகியே தீருவேன். அதற்கு முன்னால் நீ சென்று உனது இஷ்ட தெய்வமான சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்று வர வேண்டும். நான் அதையும் பெறுவேன். நான் எனது சிவனிடமிருந்து வரத்தை நிச்சயமாக பெறுவேன். இறைவன் பரமேஸ்வரனுக்கு சேவகன் பஸ்மாசுரனின் வணக்கங்கள். வா பஸ்மாசுரா, சாம்பல் கொண்டு வந்தாயா? இன்று சாம்பல் கிடைக்கவில்லை பரமேஸ்வரா. ஏன்? இறைவா பரமேஸ்வரா, இச்சகத்தில் மனிதர் மற்றும் அரக்கர்களின் ஆயுள் மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. நான் எல்லா திசைகளிலும் தேடி தேடி களைத்து விட்டேன். எங்குமே எனக்கு புதிய சிறை தென்படவில்லை. ஆகையால் புதிய சாம்பலும் எனக்கு கிடைக்கவில்லை. மயானமே வெறுமையாக இருக்கிறது. மரணம் தனது செயல்களை செய்யவில்லை. ஆகையால் ஜீவராசிகள் எதுவும் மரணமடையவில்லை. கவலை என்னவென்றால் பரமேஸ்வரா, நான் எவ்வாறு தங்கள் ஆணையை நிறைவேற்றுவது? எவ்வளவு பிறப்பு நிகழ்கிறதோ அவ்வளவு இறப்பும் நிகழ்கிறது. ஜனன மரணம் இயற்கை வகுத்த நியதி. அதற்காக இப்போது நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேடிச் சென்றால் எங்காவது ஓரிடத்தில் உனக்கு சாம்பல் நிச்சயம் கிடைக்கும். நான் இச்சகத்தையே சுற்றிவிட்டுதான் வருகிறேன் இறைவா பரமேஸ்வரா. எதிர்காலத்தில் சிதை எரியவோ அதன் சாம்பல் கிடைக்கவோ வாய்ப்பு தென்படவில்லை. தாங்கள் எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வீர்களானால் ஒருவேளை சாம்பல் கிடைக்க வழி ஏற்படலாம். என்ன வேண்டுகோள்? தாங்கள் எனக்கு வரமளியுங்கள். நான் யாருடைய தலையில் கை வைக்கிறேனோ அவர் சாம்பலாக வேண்டும். அதனால் என்ன நடக்கும்? இதனால் தங்களுக்கு புதிய சாம்பல் கிடைக்கும் பரமேஸ்வரா. தாம் செய்த கர்மத்தால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பலர் இன்னும் மரணத்தை பெறவில்லை. என்னால் அவர்களின் ஜகத்திலிருந்து விடுதலை பெறுவர். எனக்கு வரமளியுங்கள் பரமேஸ்வரா. அப்படியே நடக்கும். எவருடைய தலையில் நீ கை வைக்கின்றாயோ அவர் சாம்பலாகி விடுவார். ஆயினும் நினைவில் வைத்துக்கொள், மரணத்தை நெருங்கி உயிரோடு போராடிக் கொண்டிருக்கும் ஜீவன்கள் மீது மட்டும் இந்த சக்தியை பிரயோகிக்க வேண்டும். குற்றமற்றவர்கள் மீது இதை நீ பிரயோகிக்காதே. நிச்சயமாக செய்ய மாட்டேன் பரமேஸ்வரா. தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைவருடைய வேண்டுகோளையும் நிறைவேற்றுபவர். தாங்கள் என் வேண்டுகோளை ஏற்று இவ்வளவு விரைவாக வரவழைப்பீர்கள் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இனி இந்த கைலையம்பதியில் சாம்பலை கொண்டு வந்து குவிப்பேன். தாங்கள் வாழ்க பரமேஸ்வரா, தாங்கள் வாழ்க. தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள் சுவாமி? ஏன் இதை செய்தீர்கள்? அரக்கர்களுக்கு வரமளித்து அகங்காரம் கொள்ள செய்கிறீர்கள். அவர்கள் குற்றமற்றவர்களுக்கு தீமை இழைப்பார்கள். பஸ்மாசுரனும் இந்த வரத்தை பெற்றதினால் அவ்வாறுதான் செய்வான். கவலை வேண்டாம் தேவி. பஸ்மாசுரன் நமது சேவகன். அவன் நமது ஆணையை மீறி நடக்க மாட்டான். சேவகனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு அரக்கன் சுவாமி. அதோடு அரக்கன் ஆணையை என்ன, தர்மம், நீதி, நியாயம், மரியாதை அனைத்தையும் மீறி விடுவார்கள். பஸ்மாசுரனுக்கு மாபெரும் வரத்தை அளித்தது சிறிதும் நல்லதல்ல சுவாமி. உன் இறைவன் சிவனிடமிருந்து வரத்தை பெற்று வந்தாயா? கைலைக்கு சென்று வெறுங்கையுடன் திரும்புவேனா? வரம் பெறுவாய் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போது அந்த வரத்தை சோதித்து பார்க்க வேண்டும். எதை சோதிக்க வேண்டும்? இறைவன் பரமேஸ்வரனின் வரத்தின்படி எவர் தலையில் நான் கை வைக்கிறேனோ அவர் சாம்பலாகி விடுவார். அரக்க சாம்ராட் பஸ்மாசுரன் வாழ்க! அரக்க சாம்ராட் பஸ்மாசுரன் வாழ்க! அரக்க சம்ராட், இப்போதுதானே தாங்கள் ஏதோ சோதிக்க வேண்டும் என்றீர். அது என்ன? அந்த வரத்தை பிரயோகிக்க வேண்டும். அதனால் எனக்கு நம்பிக்கை ஏற்படும்.
இறைவன் அளித்த அந்த வரத்தை நான் பரீட்சித்து பார்க்க வேண்டும். நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவர் பஸ்மமாகி விடுவார். அரக்கவேந்தே, 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 என்ன செய்கிறீர்கள்? சோதித்து பார்க்கிறேன். வரத்தை எங்கள் மீது ஏன் பிரயோகிக்கிறீர்கள்? வேறு ஒருவர் மீது பிரயோகம் செய்யுங்கள். மற்றவர் மீது பிரயோகிக்க வேண்டுமா? ஆம், அதுதான் சரி. தாங்கள் அரக்கர், அரக்கர் மீதே சக்தியை காட்டுகிறீர்களே. இப்போது இதை பிரயோகித்து யாரை சாம்பலாக்குவது? நம்முடைய எதிரிகளை, தங்கள் அரக்க நண்பர்களின் அரக்க குலத்தின் எதிரிகளை மற்றும் அரக்கர்களை எல்லாம் அழிக்க நினைப்பவர்களை அவர்களை சாம்பலாக்கி விடுங்கள். அவர்கள் யார்? அதாவது யாகங்கள் பல செய்து தர்ம சக்திகளை பெற்று நம்மை அழிக்க நினைப்பவர்கள்தான். அந்த ரிஷி முனிவர்கள் எப்போதும் அன்பு, தர்மம், சத்தியம், அகிம்சைக்காக நம்மை வழிமழுக்க செய்து வருகிறார்களே, அவர்கள்தான் நமது அழிவிற்கு காரணம். என்ன சொல்கிறாய்? இது உண்மைதான். உண்மை இல்லையெனில் இதை ஏன் கூறுகிறேன்? தங்களது வரத்தை சரியாக பயன்படுத்தி உனது அரக்க நண்பர்களை வலிமையுள்ளவர்களாக்கி அரக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறே நடக்கும். நான் 3 உலகிலுமே அரக்கரின் எதிரிகளை எல்லாம் அழித்து அரக்கரின் ஆட்சியை ஏற்படுத்துவேன். யார் நீ? நான் யார் என்று இப்போது தெரிந்துவிடும். சர்வாபரணபூஷிதாய ஸ்வாஹா, சர்வாபரணபூஷிதாய ஸ்வாஹா, இந்த துஷ்ட பஸ்மாசுரன் குற்றமற்றவர்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறான். இவர் முனிவரா? இவரையும் சாம்பலாக்குகிறேன். இல்லை 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 இல்லை. என்ன செய்கிறாய் பஸ்மாசுரா? என்னை சாம்பலாக்கினால் உனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? கிடைக்குமே, நிச்சயம் கிடைக்கும். உங்களது சாம்பல். எனது சாம்பலால் உனக்கு என்ன பலன் பஸ்மாசுரா? நான் ஒன்றுமில்லாத ஏதுமறியாத வலிமை இழந்த முனிவனாவேன் அல்லவா? என்னை சாம்பலாக்குவதால் எவ்வளவு சாம்பல் கிடைக்கும்? சிறிதுதானே. கேள், இப்பொழுது நீ செய்வதையே செய்து வா. என்ன என்ன செய்வது? அதாவது அரக்கர்களை சாம்பலாக்கி கொண்டு போயேன். நல்ல பருமனாக வலிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அரக்கர்கள். அவர்களையே சாம்பலாக்கு. நாலாபுரமும் சாம்பலாகவே இருக்கும். என்ன நாரதரே, என்னை மூடன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, உன் முன்னால் அல்லவா நிற்கிறேன். பிறகு உன்னை மூடன் என்று எவ்வாறு கூறுவது? தாங்கள் என் முன்னால் நின்று கொண்டே என்னை மூடனாகத்தான் நினைக்கிறீர்கள். அதனால்தான் அரக்கர்களை சாம்பலாக்கு என்று அறிவுரை கூறுகிறீர்கள். ஆயினும் நான் அனைத்து ரிஷிகளையும், முனிவர், தேவர்கள்,
பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் அனைவரையும் சாம்பலாக்கி 3 உலகையும் வெற்றி கொண்டு விடுவேன். அதற்கு முன்னால் முதலில் தங்களை சாம்பலாக்குகிறேன். பஸ்மாசுரா, முதலில் இந்த பூலோகத்தை வெற்றி கொண்டு விடு. பிறகு நாராயண நாராயண. எங்கள் சோகத்தை கேளுங்கள் அரசே, எங்கள் துன்பத்தை கேளுங்கள். அரக்க நண்பர்களே, இறைவன் அளித்த எனது வரத்தை நான் பிரயோகம் செய்து 3 உலகையும் பயம் கொள்ள செய்து விட்டேன். இப்போது கூறுங்கள், உங்களின் எதிர்பார்ப்பு தான் என்ன? மாவீரர் பஸ்மாசுரரே, தங்கள் சக்தியால் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அப்படி என்றால் உங்களுக்கு என்ன வேண்டும்? அரக்க குலத்திற்கு நன்மை வேண்டும். நாங்கள் தேவர்களுக்கு பயந்து வனத்தில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரக்க சாம்ராட் பஸ்மாசுரன் வாழ்க! அரக்க சாம்ராட் பஸ்மாசுரன் வாழ்க! அரக்கவேந்தே, இது எங்களுடைய அன்பளிப்பு, ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு இதுதான் அரக்கவேந்தரின் உடைவாள். நிச்சயம், இனிமேல் நம் உயர்வு நிச்சயம்தான். அவ்வாறென்றால் இப்போது நமது அரக்கரின் நன்மைக்காகவும் உயர்வுக்காகவும் என்ன செய்ய வேண்டும்? அரக்கவேந்தே, அரக்கர்களின் உயர்வு வேண்டுமென்றால் தாங்கள் அரக்கர்களின் எதிரி தேவர்கள் அனைவரையும் தோற்கடித்து 3 உலகிலும் அரக்கர்களின் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும். பிறகு கூறுங்கள், நமது எதிரியான அந்த அரசன் யார்? ராஜா தர்மசேனன். அவன் பிரம்மா விஷ்ணு பக்தன், மாபெரும் தர்மசீலன். தர்மசீலரா? நான் அவரது தர்மம், அவரது ஆத்மா இரண்டையும் அழித்து விடுகிறேன். நமது அரக்க ஆட்சியின் தொடக்கத்தை இங்கேயே அறிவிக்கிறேன். அந்த தர்மசேனன் யார் என்று பார்க்கிறேன். மக்கள் போற்றும் நீதி தவறா மன்னர் மகாராஜா தர்மசேனர் வாழ்க! மக்கள் போற்றும் நீதி தவறா மன்னர் மகாராஜா தர்மசேனர் வாழ்க! மக்கள் போற்றும் நீதி தவறா மன்னர் மகாராஜா தர்மசேனர் வாழ்க! தலைமை அமைச்சரே, ஆணையிடுங்கள் மகாராஜா. நாட்டில் அனைவரும் நலமாக உள்ளனரா? மகாராஜா, மக்கள் சுகமாக இருக்கிறார்கள். அரசாங்க நடப்புகள் சரியாக உள்ளன. எல்லா செயல்களும் சரிவர நடக்கின்றன. ஆனால் மகாராஜா. ஆனால் என்ன அமைச்சரே? ஏன் இந்த தயக்கம்? கூற வந்ததை தயங்காமல் கூறுங்கள். மகாராஜா, நம் நாட்டில் இதுவரையிலும் அமைதி நிலவி வந்தது. ஆனால் பக்கத்தில் உள்ள நாடுகளிலிருந்து பயங்கர அரக்கர் பஸ்மாசுரனின் கொடுமைகளை பற்றி செய்திகள் கேட்டு மக்கள் பயப்படுகிறார்கள், அமைதியின்றி இருக்கிறார்கள். அவன் நமது நாட்டிலும் வந்து அக்கிரமங்களை செய்து நம்மையும் துன்புறுத்தலாம். நிச்சயமில்லை, நடக்கக்கூடாது. நமது மக்கள் நிச்சயம் துன்புறக்கூடாது. அமைச்சரே, இப்போதே சேனைக்கு ஆணையிடுங்கள். அவர்கள் பஸ்மாசுரனை அழிக்கட்டும். பஸ்மாசுரனை அழிக்க நீங்கள் திட்டம் போடுகிறீர்களா? ராஜா தர்மசேனரே, தாங்கள் அறிய மாட்டீரா? தாங்கள் அழியக்கூடிய காலம்தான் இப்போது நெருங்கிவிட்டதே. சேனாதிபதி, இந்த துஷ்டனை கொன்று விடுங்கள்.
என்னை அழிக்க திட்டமிட்டாயா என்ன ராஜா தர்மசேனா? நீயே அழிந்து விட்டாய். இனி இந்த நாட்டில் அரக்கரின் ஆட்சி ஏற்பட்டு விட்டது. மகாராஜா தர்மசேனின் மகன் பிரித்சேனன் இருக்கும் வரை ஒரு அரக்கன் இந்த நாட்டின் அரியணையில் நிச்சயமாக அமர முடியாது. இந்த நாட்டின் அரக்கரின் ஆட்சி ஏற்பட நான் விடவே மாட்டேன். சுவாமி சுவாமி, இவன் மிக கொடிய அரக்கன். இவன் தங்களையே சாம்பலாக்கி விடுவான். ஆகையால் சென்று விடுவோம். இதுதான் நமக்கு நன்மை சுவாமி. சுவாமி 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 சுவாமி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது சுவாமி? என்ன நேர்ந்தது? நான் தங்களை எச்சரிக்க வந்தேன். ஆனால் தாங்கள் சாம்பலானீர்கள். இந்த துஷ்டன் தங்களை அழித்தான் சுவாமி. இவன் தங்களை மாய்த்து விட்டான். இனி நான் தாங்கள் இல்லாமல் வாழ முடியாது. கொலைகாரனே, பாவியே, துஷ்டனே, என்னை ஏன் இவ்வாறு பார்க்கிறாய்? நீ அசுரன், தீமை மற்றும் கொடுமைகளின் களஞ்சியம். இனி என் கணவன் இல்லாமல் ஒரு கணம் கூட வாழ முடியாது. இனி தாமதிக்காதே, என்னையும் சாம்பலாக்கி விடு. என்னையும் சாம்பலாக்கி. இல்லை, உன்னை போன்ற அழகியை சாம்பலாக்குவது எனக்கு தான் கெடுதல். நான் ஒன்று மூடன் அல்ல. உன்னை நான் எனது மகாராணியாக்கிக் கொள்வேன். வா, என்னிடம் வா மகாராணி. நாராயண நாராயண. என் தந்தையே,
பஸ்மாசுரன் பூலோகத்தில் கொடுமைகளை நடத்தி வருகிறான். அகங்காரத்தால் அவனது கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. அவன் சொர்க்கலோகத்தை ஆக்கிரமித்து தேவர்களை அங்கிருந்து விரட்டவும் முடிவு செய்திருக்கின்றான். அவன் அவ்வாறு செய்துவிட்டால் விளைவு மிகவும் விபரீதமாகிவிடும். தந்தையே, அவனை அழிக்க தாங்கள் ஒரு வழி மட்டும் கூறுங்கள். அவன் அழியத்தான் போகிறான் நாரதா. தீமை செய்யும் அரக்கன் அதிக காலம் பூலோகத்தில் வாழ முடியாது. பிரச்சனை என்னவென்றால், அவனுக்கு இறைவன் சிவன் தந்த ஒரு வரம் இருக்கிறது. அதனால் அவன் கர்வம் கொண்டிருக்கிறான். அந்த துஷ்டன் உண்மைகளை அறியான். இறைவன் சிவன்தான் அவனுடைய அழிவிற்கான ஏற்பாடுகளை செய்வார். மகேஸ்வரன் சிவனா? அது எவ்வாறு? பஸ்மாசுரனின் மனதை பெண் மோகமானது பிடித்துக் கொண்டு விட்டது. அதனால் இறைவன் சிவன் ஒரு அழகிய பெண் மூலமாக அவனை அழித்து விடுவார். இனி நீ செல் நாரதா. நாராயண 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 நாராயண. நாராயணா நாராயணா என்று மட்டும் கூறுகிறாய், லக்ஷ்மி லக்ஷ்மி என்று கூறுவதில்லை. நாராயண நாராயண. தாயே, இதற்கு முன்பும் இதை பற்றி நாம் பேசிவிட்டோமே. அப்பொழுதே நான் தங்களிடம் நாராயணா என்ற இந்த நாமத்திலேயே லட்சுமியும் அடக்கம் என்றேன். அது சரிதான். ஆனால் ஒன்று கூறு, நீ இது நாள் வரை எங்கிருந்தாய்? 3 மூர்த்திகளின் திருவிளையாடலை நிறைவேற்றச் சென்றிருந்தேன். அதாவது இப்போது உன்னிடம் கேள்வி ஏதும் இல்லை? இல்லை 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 தாயே, நிச்சயம் கேள்விகள் முடிவடைவதே இல்லை. கேள்வி, செய்தி மற்றும் பக்தி, இதுதான் இந்த நாரதனின் வாழ்க்கை. ஆனால் பஸ்மாசுரனை பற்றி நீ என்னிடம் ஏதும் கூறவில்லை. அதாவது பூலோகத்தில் குற்றமற்றவர்களை சாம்பலாக்கி மக்களை மிகவும் அச்சுறுத்திக் கொண்டு வருகிறான். அதனால் அனைவரும் வருந்துகிறார்கள். கேள்விப்பட்டது உண்மைதான். ஆனால் இவைகளை நீ கூறவில்லை நாரதா. இந்த ஜகத்திற்கே செய்திகள் அனைத்தையும் கூறிக்கொண்டு வருகிறாய். பிறகு ஏன் எனக்கு கூறவில்லை? தாயே, தங்களிடமிருந்தும் ஸ்ரீஹரியிடமிருந்தும் எந்த செய்தியுமே மறைக்கப்பட்டதில்லை. தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தங்கள் ஞான திருஷ்டியால் எதை வேண்டுமானாலும் எப்பொழுதுமே அறியலாம், காணலாம். ஸ்ரீஹரி விஷ்ணு இதை பற்றி ஏதும் கூறவில்லையா? அவர் இங்கிருந்தால் கூறியிருப்பார். அவர் தமது பக்தர்களை காக்க பூலோகம் சென்றுள்ளார். பக்தர்களை காக்க பூலோகம் சென்றிருக்கின்றாரா? எந்த பக்தரை? பஸ்மாசுரனின் கொடுமைகள் காரணமாக நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பல குற்றமற்ற ஜீவன்கள் மடிந்து விட்டன. ஆனால் அந்த இடத்தில் ஸ்ரீஹரி தனது பக்தர்களை காக்க வந்ததாக தெரியவில்லை. எவ்வாறு காண்பாய் நாரதா? நான் இந்த வடிவத்தில் இருந்தால் கண்டிருக்கலாம். பக்தரை காப்பதற்கு சில சமயம் கண்காணாத வடிவத்தை தரிக்க வேண்டியுள்ளது. இந்த உண்மையை நீ அறியாயா? பிரபு, தாங்கள் கூறும் உண்மையை, தங்களது லீலையின் ரகசியத்தை அறிவதென்பது நாரதனால் முடியாது. எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள். பஸ்மாசுரன் என்ற கொடியவன் அழிவதற்கு தாங்கள் கூறும் வழி என்ன? படிப்பின் நாயகன் பிரம்மதேவர் கூறினார், பஸ்மாசுரனின் மனதில் பெண்மோகம் ஏற்பட்டு விட்டதாம். அவனுடைய முடிவும் ஒரு பெண்ணால் தான் ஏற்படுமாம். இது என்ன ரகசியம்? நாரதா, இதை நீ ரகசியம் என்று கூறுகிறாய். உனக்கு நான் இவை அனைத்தையும் கூறிவிட்டால் இது ரகசியமாக இருக்காதே. ஆகையால் நல்லது என்னவெனில், இந்த ரகசியம் ரகசியமாக இருக்கட்டும். இந்த கோஷத்தை நிறுத்துங்கள். இந்த கோஷங்கள் எனது கோபத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. ஆஹா, பெண் அழகானவள், மென்மையானவள், அழகிய கண்களுடையவள். என்ன ஒரு புன்சிரிப்பு! இப்பெண்ணை நான் அடைய வேண்டும். இந்த ஜகத்திலேயே சிறந்த அழகியை நான் மகாராணியாக்க வேண்டும். அதன் பிறகு தேவர்களை மற்றும் ரிஷிமுனிகளை எல்லாம் நான் அழித்து விடுவேன். காப்பாற்றுங்கள் பரம்பொருளே, காப்பாற்றுங்கள் பரமேஸ்வரா.
பரமேஸ்வரா காப்பாற்றுங்கள், பரமேஸ்வரா காப்பாற்றுங்கள். என்ன ஆயிற்று நாரதா? ஏன் இவ்வாறு பயப்படுகிறாய்? எல்லாம் தங்கள் அருளால் வந்த வினை பரம்பொருளே. அப்படி என்றால் எனது அருளால் தீமை கூட நடக்குமா? நிச்சயம் நடக்கும். இப்போது அது நடக்கிறதே பரமேஸ்வரா. தகுதியில்லாத கொடியவனுக்கு நல்ல பதவிகளையும் வசதிகளையும் கொடுத்து விட்டால் தகுதியில்லாத அவன் அதை துஷ்பிரயோகம் செய்வானே பரம்பொருளே. அதற்கு தீமை விளைவுகள் ஏற்படாதா? நீ யாரை பற்றி கூறுகிறாய் நாரதா? தாங்கள் அனைத்தும் அறிந்தும் கூட இவ்வாறு கேட்கிறீர்களே. தாங்கள் எல்லாம் அறிந்த பரமேஸ்வரன் அல்லவா? தாங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். நான் பஸ்மாசுரனை பற்றி தான் கூறுகிறேன். உனக்கென்ன தீமை செய்தான்? துன்பமா? பரமேஸ்வரா, அவன் என் தலையில் கை வைப்பதற்கு வந்தான். பிறகு நீ என்ன செய்தாய் நாரதா? உயிர் பிழைப்பதற்கு தப்பி ஓடி வருவதை தவிர வேறு என்ன செய்வேன் தாயே? பரம்பொருளே, நான் எப்படியோ உயிர் தப்பி இங்கு வந்து சேர்ந்து விட்டேன். ஆனால் அந்த துஷ்ட அரக்கன் மரணம் என்னும் கொடுமையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான். பரம்பொருளே, அந்த துஷ்ட அரக்கன் குற்றமற்ற ஜீவராசிகளை எரித்து சாம்பலாக்கிக் கொண்டிருக்கின்றான். பரம்பொருளே, ஒன்றுதான் எனக்கு புரியவில்லை பரமேஸ்வரா. தகுதியில்லாத கொடியவர்களுக்கு ஏன் இவ்வாறு வரத்தை அள்ளி கொடுக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் அளிக்கின்ற வரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த கொடிய அரக்கர்கள். தாயே, பரமேஸ்வரா, என்னை பொறுத்தவரையில் இந்த படைப்பையே அவன் அழித்து சாம்பலாக்கி விடுவான். முன்னரே நான் தங்களிடம் கூறினேன், இவ்வாறு வரத்தை பெற்று அரக்கர்கள் அக்கிரமங்கள் செய்வார்கள் என்றேன். இந்த ஜகத்தில் உள்ள எவர் ஒரு வரம், அதிகாரம், பதவி, வசதிகளை பெற்று கொடுமைகளை செய்யாதிருக்கிறார். அனைவரும் தங்களை போன்ற அருட்கடலோ அல்லது நன்மை செய்வோரோ அல்ல பரமேஸ்வரா. குற்றமற்றவர்கள் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. கவலை கொள்ளாதே நாரதா, விரைவில் இந்த கொடுமையை தடுக்கிறேன். பஸ்மாசுரா, விரைவில் இங்கு வா. ஜெய சிவசங்கரா, தாங்கள் எனக்கு அளித்த வரத்தை பிரயோகம் செய்து மிக அதிக சுகத்தை அனுபவிக்கிறேன். இந்த அழகி யார்? என்னை இவ்வாறு கோபத்துடன் பார்க்காதே அழகியே. கோபத்தில் இன்னும் அழகாக நீ காட்சியளிக்கிறாய். நான் கனவு கண்டேன். எனது எதிரிகளை எல்லாம் நான் அடித்த பிறகு, உலகிற்கும் நான் சாம்ராட்டான பிறகு எனது பட்டத்து ராணி எவள் என்று. ஆனால் உன்னை கண்ட பிறகு அழகியே, எனது கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. வா, என்னருகில் வா. இந்திரனை சாம்பலாக்கி உன்னை நான் ஸ்வர்க்கத்தில் அமர வைக்கிறேன். துஷ்ட பஸ்மாசுரனே, பார்வதி எனக்குள் அங்கமானவள், நீ எனது சேவகன். அவள் உனது தாய்க்கு சமமானவள். அவளை தவறாக பார்ப்பதின் விளைவை நீ அறிவாயா? நான் இப்போதே உன்னை சாம்பலாக்குகிறேன். சாம்பலாக்கும் வேலையை நீர் செய்து வந்த காலம் இப்போது போய்விட்டது சிவனே. இப்போது சாம்பலாக்கும் செயலை செய்பவன் நான். தாங்கள் என்னை எரிப்பதற்கு முன் நான் தங்களை சாம்பலாக்கி இந்த அழகியை எனதாக்குகிறேன். துஷ்டனே, பரமேஸ்வரா, பஸ்மாசுரா தங்கள் தலையில் கை வைத்து விடுவான். செல்லுங்கள், செல்லுங்கள். பஸ்மாசுரா, 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 பஸ்மாசுரா.
தகுதியற்றவனுக்கு மிகச் சிறந்த வரத்தை அளிப்பதால் அதன் விளைவு விபரீதமாகி விடுகிறது ஈஸ்வரா. சர்வேஸ்வரா, இவன் தங்களிடமிருந்து வரத்தை பெற்று இப்பொழுது தங்களையே சாம்பலாக்கி விடுவது என்று உறுதி கொண்டு விட்டான். நாராயண நாராயண, இப்பொழுது இதற்காக நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள், என் பிரபுவே காப்பாற்றுங்கள். நாரதா, உனக்கு என்ன துன்பம் நேர்ந்து விட்டது? நாரதா, இன்று உனக்கு ஏன் பாதுகாப்பு தேவைப்படுகிறது? நீதான் இந்த முழு ஜகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுபவன். எனக்கு கவலை இருக்கிறது தாயே, ஆனால் இந்த ஜகத்தை பற்றி அல்ல, ஜகத்தின் நாயகனை பற்றி. அதாவது ஸ்ரீஹரி, பஸ்மாசுரனுக்கு வரத்தை அளித்து இறைவன் பரம்பொருளை இக்கட்டில் அகப்பட்டுக் கொண்டு விட்டார். அந்த துஷ்ட பஸ்மாசுரன் இறைவன் பரம்பொருளின் தலை மீது கையை வைத்து சாம்பலாக்க நினைக்கிறான். ஆயினும் நாரதா, இதுவும் ஒரு திருவிளையாடல் தானே? திருவிளையாடலா? ஸ்ரீஹரி, இது என்ன திருவிளையாடல்? இதனால் அவருக்கே ஆபத்தாயிற்றே. நாரதா, அவரது திருவிளையாடல் மூலம் இந்த ஜகத்திலுள்ள ஜீவன்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அயோக்கியனுக்கு உரிமையும் வரத்தையும் அளிப்பதால் ஜகத்திற்கு தீமை என்று அவர்கள் மிக மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தாங்கள் அவரை இக்கட்டிலிருந்து விடுவியுங்கள். சுவாமி, தாங்கள் எப்பொழுதும் சிவபார்வதியை இக்கட்டிலிருந்து விடுவித்துள்ளீர்கள். விரைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதை செய்தே ஆக வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது சுவாமி? எங்கு எங்கு என்ன நடக்கிறது? மூன்று உலகின் கடவுள் ஒரு துஷ்டன், மூடன், தீமைகள் கொண்ட அரக்கனின் முன் இவ்வாறு துன்புற்று உதவியின்றி அலைகின்றீர்களே. காலத்தின் கோலம்தான் தேவி, காலத்தின் கோலம்தான். ஆம் சுவாமி, இது உண்மைதான். காலத்தின் கோலம்தான் இது. ஆனால் தங்கள் நிலைமையை என்னால் சகிக்க இயலாது. எனக்கு மட்டும் இந்த நிலைமை பிரியமானதா என்ன? இந்த நிலைமையின் மூலம் நானே வருத்தப்படுகிறேன். ஆயினும் இந்த நிலைமையை ஏன் சமாளிக்க முடியவில்லை? இல்லை, இப்போது சமாளிக்க இயலாது. இயலாதா? ஆனால் என்னால் இயலும். இப்போது ஆணையிடுங்கள். நான் சக்தி உருவம் எடுத்து அந்த துஷ்ட பஸ்மாசுரனை ஒரே கணத்தில் அழித்து விடுகிறேன். அப்படி நீ செய்தாய் என்றால் நான் அளித்த வரம் என்ன ஆகும்? அந்த பஸ்மாசுரனை ஒருவராலும் கொல்ல முடியாது என்பதை அறியாயா? உனது கைகளினால் அவன் வதம் செய்யப்பட்டால் பிறகு எனது வரத்தின் மகிமையும் செயலிழந்து விடும். அவ்வாறு நடந்துவிட்டால் அனைத்து ஜீவன்களும் எதிர்காலத்தில் நம்மீதும் நாம் அளிக்கும் வரங்களின் சக்திகள் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். சுவாமி, தாங்கள் வரத்திற்கு கட்டுப்பட்டுள்ளீர்கள். நீ கவலை கொள்ளாதே தேவி, இந்த இக்கட்டிலிருந்து நான் விரைவில் விடுபடுவேன். விரைவில் இதற்கு ஒரு வழி ஏற்படும். நீ உடனே தியான மேடைக்கு செல், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. எங்கே அந்த சிவசங்கரன்? எங்கு சென்றான் மகாதேவன்? இங்கே பார் வரம் பெற்ற பஸ்மாசுரா. என்னை நன்றாக உற்றுப்பார். நன்றாக உற்று பார்த்தால் உனக்கு நான் பார்வதியை விட மிகவும் அழகாக தெரிவேன். நான் தான் திரிபுவன மோகினி. அழகிலும் வடிவிலும் என் அழகிற்கு நிகராக இந்த ஜகத்தில் எந்த அழகியும் இல்லை.
என்னை உனது பட்டத்து ராணியாக்கி ஜகத்தின் சுகங்கள் அனைத்தையும் அனுபவி பஸ்மாசுரா. என்னை மனம் செய்து கொண்டு சாம்பலாக்கும் உனது தொழிலை விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கலாம். நீ மிகவும் அழகிய பெண்தான். நான் உன்னை நிச்சயம் மணந்து கொள்வேன். இப்பொழுதே திருமணம் செய்து கொள்வேன். எனது விருப்பமும் திருமணம், உனது விருப்பமும் திருமணம். பிறகு திருமணத்திற்கு ஏன் தாமதம்? நீதான் தாமதம் செய்கிறாய் அழகியே. நானோ உன்னை அடைவதற்கு துடிக்கிறேன். இப்போது மனம் முடிக்கலாம். சிறிது பொறுமை பஸ்மாசுரா. எனது குல வழக்கப்படி திருமணத்திற்கு முன் எனது குலதெய்வத்துக்கு முன்னால் நாட்டியமாடி அவரை மகிழ்வித்தாக வேண்டும். இல்லை என்றால் குலதெய்வம் குற்றமாகிவிடும். திருமண வாழ்க்கை நிலையில்லாமலும் போகலாம். இல்லை இல்லை, அவ்வாறு துன்பம் நடக்கக்கூடாது. இந்த அரக்கன் மற்றவனுக்கு தான் துன்பம் கொடுப்பான். கூறு, உனது குலதெய்வம் யார்? அதோடு எங்கு நாட்டியமாட வேண்டும் அழகியே? வாயேன். இந்த வடவிருட்சம் தான் எனது குலதெய்வம். நீ எனக்கு வரப்போகும் கணவர். எமது குல வழக்கப்படி எங்கள் குலதெய்வத்தை மகிழ்விக்க நான் சொல்கிறபடி நாட்டியமாட வேண்டும். இதை மகிழ்விக்க வேண்டும். கூறு, செய்வாயா? நீ கூறினால் நாட்டியம் என்ன? எது வேண்டுமானாலும் செய்வேன். வா, விரைவில் நாட்டியத்தை துவங்குவோம். நாம் நாட்டியமாடி விரைவில் திருமணம் செய்து கொள்வோம். வா, ஆடல் பாடலை தொடங்குவோம். பாடலா? என்ன, ஏன் நின்று விட்டாய்? என்னால் நாட்டியமாட முடியும், ஆனால் எனக்கு பாடத் தெரியாது. ஏன்? எனக்கு குரல் வளம் இல்லை. சுருதி இல்லாமல் பாடினால் எனது குலத்து அரக்கர்கள் நான் அவர்களை அழைக்கிறேன் என்று இங்கு வந்து விடுவார்கள். இல்லை, என்னால் பாட முடியாது. இப்போதுதானே கூறினாய் நான் எது சொன்னாலும் செய்வேன் என்று. எதை வேண்டுமானாலும் செய்து முடிப்பது எனது குணம்தான் அழகியே. ஆனால் என்னால் பாட இயலாது. சரிதான், நீ நாட்டியம் மட்டும் ஆடு. ஆனால் நான் ஆடுவது போலவே நீயும் ஆட வேண்டும். அப்படியே ஆடுவேன். வா, விரைவில் நாட்டியத்தை தொடங்கி விடுவோம். பிறகு நாம் விரைவில் திருமணம் செய்து கொள்வோம்.
வாழ்க. ஸ்ரீஹரி விஷ்ணு, தாங்கள் எனது தவறை அழித்து விட்டீர்கள். தவறா? என்ன தவறு மகேஸ்வரா? இது தவறு என்றால் சாதாரண ஜீவன்களின் நிலை என்னவாகும்? அதோடு நானும் கூட தங்கள் விருப்பப்படிதான் என்னுடைய கடமைகளை செய்து முடித்தேன். ஸ்ரீஹரி, தாங்கள் தங்களது கடமையை நிறைவேற்றினீர்கள். ஆனால் இப்போது மகேசனும் கடமையை நிறைவேற்ற வேண்டும். எனது கடமை என்ன தேவி பார்வதி? எதிர்காலத்தில் தகுதியற்றவருக்கு வரமளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தாங்கள் இனிமேல் எவருக்கும் வரமளிக்காதீர்கள். தங்களின் கடமையை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் அளித்து விடுங்கள். நாராயண நாராயண. தாயே, தெய்வங்கள் அனைத்துமே வரத்தை அளிக்கும் கடமையை எவ்வாறு கைவிட முடியும் கூறுங்கள்? இறைவன் பரம்பொருளும் கூட அவ்வாறு செய்ய இயலாதே. அவர் வரமளித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவரோ ஒரு கருணை கடல். அதாவது மீண்டும் ஒரு கொடியவன் ஏதும் அறியாதவர்களை கொடுமைப்படுத்துவானா? இல்லை இல்லை தாயே, இப்பொழுது இறைவன் மகேசன் நல்லவருக்கு மட்டுமே தனது வரத்தை அளிப்பார். உண்மையான பக்தர்கள் அனைவருக்கும் அருள வேண்டும் அல்லவா? நீ கவலை கொள்ளாதே தேவி. இனிமேல் இவ்வாறு கூறுவதற்கு அவசியம் ஏற்படாது. வரங்களை அளிப்பதற்கு முன்பு நான் பக்தர்களை பரீட்சித்து பார்ப்பேன். தேவாதி தேவன் மகாதேவன் வாழ்க. காக்கும் நாதன் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க. இறைவன் மகேஸ்வரன் வாழ்க. இறைவன் சிவனை வாழ்த்தும் கோஷத்தால் கையிலேயே மகிழ்கிறது. இறைவன் திருவிளையாடல்கள் அற்புதமானவை. பஸ்மாசுரனிடம் நடத்திய நாடகமும் கூட அவரது திருவிளையாடலே ஆகும். இறைவன் தனது பக்தர்களை மகிழ்விக்க என்றுமே தயாராக இருக்கிறார். அதனால் தான் அவரை அருட்கடல் என்கிறோம். இந்த கருணைக்கடலான இறைவனை ஆராதிப்பதால் நன்மையே நடக்கிறது. இந்த கருணை உள்ளம் கொண்ட சிவன் பக்தர்களுக்காக மனம் இறங்குவார். அதேபோல கிர்னார் என்ற இடத்தில் பக்தர்கள் இறைவன் சிவனை மனமுருகி அழைக்கிறார்கள். நாரதா, இப்போது ஆகாய மார்க்கமாக பயணம் செய்து கிரினார் பர்வதம் வரை வந்து சேர்ந்து விட்டாய். இறைவன் பவநாதரின் தரிசனத்தையும் கண்டு பலன் பெறலாமே. இவர்களுடன் இணைந்து கொண்டு உனது சிவபக்தியும் கூட காட்டிவிடு நாரதா. வா. தேவரிஷி 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 நாரதர் வாழ்க. தேவரிஷி நாரதர் வாழ்க. தேவரிஷி நாரதர் வாழ்க. முனிவரே, எழுந்திருங்கள் முனிவரே. தாங்கள் எனது திருவடிகளை பற்றி எனக்கு பாவங்களை அளிக்காதீர்கள். தேவரிஷி நாரதரே, இது எங்கள் பாக்கியம். இப்போது தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். அருள் கூர்ந்து எமக்கு இறைவன் பவநாதரின் கதையை கூறுங்கள். ஆம் தேவரிஷி, தாங்களே அதை நேரில் கண்டவர். ரிஷிகளே, கதைதான் தங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குமே. இந்த கிரிநார பர்வதத்தில் இறைவன் பரமேஸ்வரன், படைப்பின் நாயகன் பிரம்மா, ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் தேவர்களின் அம்சம் அமைந்திருக்கின்றதே. இந்த உண்மையை நாங்களும் அறிவோம் தேவரிஷி. அவர்கள் இங்கு வந்த கதையானது இறைவன் பவநாதரின் கதையோடு இணைந்துள்ளது. அதை நாங்கள் தங்களது திருவாயால் கேட்பதற்கு பிரியப்படுகிறோம். ரிஷிகளே, இந்த கதையில் நானே ஒரு பாத்திரமானவனாவேன். ஆகையால் எனது வாயால் இந்த கதையை கேட்பதில் தங்களுக்கு முழு ஆனந்தம் ஏற்படாது. ஆகையால் சிறந்தது, கதையை முழுமையாக ரசிப்பதற்காக நீங்கள் சவனக ரிஷியின் ஆசிரமம் செல்லுங்கள். தாங்களே கதையின் பாத்திரம். இது மகிழ்ச்சியானது. கதையின் ஒவ்வொரு கட்டத்தையும் மிக விளக்கமாக கேட்க முடியும். அருள் கூர்ந்து எங்கள் வேண்டுகோளை தட்டாதீர்கள். ஆம் தேவரிஷி, தங்கள் திருவாயால் கதையை கேட்பது மாபெரும் பாக்கியம்.
நாராயண நாராயண. இதுதான் தங்களுடைய விருப்பம் என்றால் நான் கதையை கூறித்தானே ஆக வேண்டும். இங்கு வந்து அமருங்கள் தேவரிஷி. இறைவன் பவனாத சிவசங்கரன் வாழ்க. முன்னொரு காலத்தில் தேவராஜன் இந்திரனும் அவன் மனைவி இந்திராணியும் வைகுண்டத்தில் பகவான் விஷ்ணுவையும் அன்னை லட்சுமியையும் காண வந்தனர். காக்கும் நாதன் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு வணக்கம். வணக்கம் அன்னை லட்சுமியே. கூறுங்கள் பிரபு. தாங்கள் ஜகத்தை காப்பவர். படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மதேவரின் படைப்பும் கூட தங்கள் நாபிக்கமலத்தில் இருந்துதானே? அதோடு கூட தங்களின் ஆணையை பெற்றுத்தான் அவர் படைக்கும் தொழிலையே தொடங்கினார். அது உண்மைதான். தேவையில்லாமல் இதை பற்றி சர்ச்சை செய்வதால் என்ன பலன்? ஸ்ரீஹரி, என்ன பலன் என்றால் தாங்கள் அதாவது பிரபு, தேவர்களில் சில தேவர்களின் கருத்து என்னவெனில் அது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் தங்களை விட மகானாம். ஆனால் பிரபு, எமக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. ஆயினும் மனதில் சந்தேகம் உள்ளது. ஆகையால் இந்த கேள்விக்கு பதில் கேட்பதற்காக நானும் தேவராஜனும் தங்களிடம் வந்திருக்கிறோம். ஸ்ரீஹரி, சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவரை பெரியவர் என்று கூறுவதற்கு என்ன காரணம்? இவை அனைத்தும் அவரவர் உணர்வுகளை பொறுத்தது. எவர் மனதில் எம்மாதிரி உணர்வுகள் இருக்கிறதோ அது எண்ணமாக மாறி கருத்துக்கள் உருவாக காரணமாகும். சில தேவர்கள் அவ்வாறு கருதினால் அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது? ஆயினும் பிரபு, தேவிலட்சுமி, கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவர் மூலமாக சிறியவர் பெரியவர் பெருமை கொண்டவர் என்று கூறப்படுவதால் மட்டும் யாரும் அவ்வாறு ஆவதில்லை. கருத்துக்கு பின்னால் உணர்வும் அந்த உணர்வுக்கு பின்னால் உண்மையும் உள்ளதே. இப்போது தங்களின் பேச்சை கேட்க நான் தயாராக இல்லை பிரபு. இப்போது உன்னுடைய நிலை என்னவென்று கூறு தேவி. அதாவது பிரம்மதேவர் தங்களை விடவும் பெரியவர் அல்ல. உன்னுடைய கருத்தை மற்றவர் ஏற்பார் என்று அவசியம் இல்லையே தேவி. உண்மை எப்போது ஏற்பீர்கள் பிரபு? தேவி இந்திராணி, நீ அந்த தேவர்களின் பேரை கூறு. ஏன் இவ்வாறான கருத்துக்களை பரப்புகிறார்கள்? ஏன் இந்த தயக்கம் இந்திராணி? ஏன் என் கேள்விக்கு பதில் கூறவில்லை? நான் என்ன பதில் கூறுவது தேவிலட்சுமி? எது உண்மையோ அதையே கூறு. தாங்கள் நிர்பந்தப்படுத்துவதால் கூறிவிடுகிறேன். எமது குரு பிரகஸ்பதியே பிரம்மதேவரை பகவான் விஷ்ணுவை விட மிகச்சிறந்தவர் என்று கூறுகின்றார். பிரபு, தங்களுக்கு எதிராக இந்த பொய் பிரச்சாரம் நடக்கிறது. இதை தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் தங்கள் பெரியவர் என்று எவரும் ஏற்க மாட்டார்கள். தேவிலட்சுமி, பெரியவர் சிறியவர் என்ற கருத்துக்களை அஞ்ஞானிகள் செய்வார்கள். அஞ்ஞானிகள் கூறுவதை கேட்டு நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? கூறு தேவி. தேவி, நீ கோபப்படுவதற்கு அவசியமே இல்லை. நேரம் வரும்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். ஒருவேளை இவ்வாறு பிரச்சாரம் செய்வதால் நன்மையும் கிட்டும். இப்போது தங்கள் வார்த்தைகளால் எனக்கு ஆறுதல் கிட்டவில்லை. இந்த விஷயத்தில் தாங்கள் ஏதும் செய்யவில்லை எனில் நானே பிரச்சனையை தீர்க்கிறேன். என்ன தேவராஜா, நீயும் இந்திராணியும் இந்த கருத்தை ஏற்கிறீர்களா? எப்பொழுதெல்லாம் தேவர்களுக்கு துன்பம் வந்ததோ, தேவர்களை அரக்கர்கள் தாக்கினார்களோ, அப்பொழுது ஸ்ரீஹரியே உங்களுக்கு உதவி செய்தார், பாதுகாத்து அருளினார். தேவி, இந்த உண்மையை இந்த ஜகமே அறியுமே. இந்த உண்மையுடன் நீ இன்னொரு உண்மையையும் அறிந்து கொள். பிரம்மதேவர் இப்போது உனது எதிரிகள் மற்றும் அரக்கர்களுக்கு பரிந்து பேசினார். அவர்களுக்கு விரும்பிய வரத்தை அளித்து பலவானாக்கியிருக்கிறார். அவர்களுக்கு வரம் அளித்து தேவர்களுக்கு துன்பத்தை, இக்கட்டை, பிரச்சனையை தந்தார். நான் பொய் உரைக்கிறேனா? இல்லை தேவிலட்சுமி, அது உண்மைதான். ஆயினும் தேவர்கள் ஏற்கவில்லை. பிரம்மதேவர் ஸ்ரீஹரி விஷ்ணுவை விட சிறந்தவரா, பெரியவரா? ஆச்சரியம், பெரும் ஆச்சரியம், துரதிர்ஷ்டம். இதில் சிறிதும் உண்மை இல்லை. காப்பவரை பெரியவர் என்று கூறாமல் நன்மை தராத ஒருவரை இப்படி கூறும் உன் அறிவை நான் கடிந்து கொள்ளாமல்
வேறு என்ன செய்வது? இப்பொழுது ஒன்றை கூறுங்கள், யாரை சிறந்தவர் என்கிறீர்கள்? தாயே லக்ஷ்மி, இப்போது சந்தேகமின்றி நிச்சயமாக ஸ்ரீஹரி விஷ்ணுதான். பிரபுவை சிறந்தவர் என்று ஏற்காவிட்டால் இவரிடம் நாங்கள் வந்திருப்போமா? இது வெளிப்படையான உண்மை. பிரம்மதேவர் எப்பொழுதும் எங்கள் மீது கோபப்பட்டுள்ளார். எமது வேண்டுகோளை நிராகரித்துள்ளார். உதவிக்காக நாங்கள் அவரிடம் சென்றபோதெல்லாம் எங்கள் மீது கோபித்து அறிவுரை கூறி எம்மை திருப்பி அனுப்பினார். ஆகையால் ஒன்று நிச்சயம், நாங்கள் இருவரும் ஸ்ரீஹரியின் பக்கம்தான் இருக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, தேவர்களே எங்களுக்கு எதிரியானாலும் சரி. பிரபு, நான் இப்பொழுதே பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரிடம் இந்த கேள்விக்கான பதிலை கேட்கிறேன். எந்த கேள்விக்கான பதில்? அதாவது இருவரில் சிறந்தவர் யார் என்று. அவரிடம் இந்த கேள்வியை கேட்கும் காரணம்? சர்ச்சை தொடங்கிவிட்டது, அதை முடித்தும் வைக்க வேண்டுமே. ஆனால் பிரச்சனையை பிரம்மதேவர் தொடங்கவில்லையே. ஒருவேளை அவருக்கு இதை பற்றி ஏதும் தெரியாமலும் இருக்கலாம் அல்லவா? தேவி, என்றும் நிலைத்திருக்கும் உண்மையை மறந்து விட்டாயா? பிரச்சனையை தொடங்கியவர் அறிவை இழந்த சிறியவர், சுயநலத்தால் பாதிக்கப்பட்டு தன்னிலை மறந்தவர். தன் சுயநலத்திற்காக பிரச்சனையை தொடங்கியுள்ளார். எவரை பற்றி சர்ச்சை எழுகிறதோ ஒருவேளை இதை பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். தேவி, இந்த நிலையில் நீ அவரிடம் செல்வது, கேள்வி கேட்பது சரியானதல்ல. தாங்கள் கூறிவிட்டீர்கள், நான் மேலும் ஏதும் செய்ய மாட்டேன். அதுவே அனைவருக்கும் சிறந்தது. தேவி, குரு பிரகஸ்பதியின் எண்ணத்தை பிரம்மதேவர் அறியட்டும். அதன் பிறகு நாம் யோசிக்கலாம். பிரம்மதேவரே, சப்த ரிஷிகளும் தங்கள் மூலம் தோன்றியுள்ளனர். அந்த சப்த ரிஷிகளின் ஒரு ரிஷியான ஆங்கீரசரின் மைந்தன் நான். ஆகையினால் தாங்கள் எனது பாட்டனார். தங்களது பேரனானதால் தங்களுக்கு எதிரான சொற்களை கேட்பது என்னால் முடியாத செயலாகும். பிரகஸ்பதி, நீ என்னுடைய பேரனாவாய். இதை இந்த ஜெகமே நன்கு அறியும். ஆனால் எனக்கு எதிராக யார் என்ன கூறினார், நீ என்ன கூறினாய், இது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்தவைகளை நீ என்னிடம் கூறாமல் எனக்கு அறியாததை மட்டும் நீ கூறினால் போதும். பிரம்மதேவரே, தேவராஜன் இந்திரனும் இந்திராணியும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை தங்களை விட சிறந்தவர், பெரியவர் என்று கருதுகின்றனர். கருதட்டும், நன்றாக கருதட்டும். அவ்வாறு கருதுவதால் நிலைமை எனக்கு எதிராக உன்னால் பொறுக்க முடியாததாக எவ்வாறு மாறும்? இது எனக்கு புரியவில்லை. ஆனால் எனக்கு புரிகிறது. குரு பிரகஸ்பதி பேசட்டும். தேவி. பிரம்மதேவரே, ஸ்ரீஹரி விஷ்ணுவை தங்களை விட சிறந்தவராக, பெரியவராக கருதுவதில் என்ன நடக்கிறது தெரியுமா? தங்களது தலைமை, பதவி, உரிமைகள் அவரை விட குறைகிறது, தாழ்கிறது, துச்சமாகிறது.